வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட் 2025 அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாருக்கும் ஃபெமிலியரான டாபிக் கால் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கும். ஆர்க்கிமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் குளிக்க போகிறப்ப கண்டுபிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் அதோட பேரே ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது பெரும்பான்மையான இந்த மெரைன் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் ஃபார் ஃப்ளோட்டிங் பாடி. ஃப்ளோட்டிங் அப்படின்னாலே மிதக்கக்கூடிய பாடி. இந்த மிதக்கக்கூடிய பாடிக்கு இந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் பாடி ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் எப்படி அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னால என்ன அர்த்தம்னா மிதக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ ஒரு பொருள் மிதக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது மேல எந்த விசையும் ஆக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய விசைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணமா, நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம், தரையில நிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல எந்த விசையும் ஆக்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட ஓன் வெயிட் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு எதிர் திசையில ஈக்குவல் அமௌண்ட்ல தரை நமக்கு ஒரு விசை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டும் பேலன்ஸா இருக்கிறனால மட்டும்தான் நம்ம ஸ்டேபிளா தரையில் நிற்க முடியுது. ஸோ அதே மாதிரிதான் ஒரு பொருள் தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப மிதக்குது அப்படின்னா அதோட வெயிட்டும் கீழே இருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அது ப்ராப்பரா மிதக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு பால் இருக்கு. இதோட ஓன் வெயிட், எல்லா பொருளுக்கும் ஒரு வெயிட் இருக்கும், அது கீழ் நோக்கி ஆக்ட் ஆகிட்டு. ஆனா இது மிதக்குது அப்படிங்கிறப்ப இதோட வெயிட்டை கீழே இருந்து ஒரு விசை ஈக்குவலா அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த விசைக்கு பேர் தான் பாயன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ஃப்ளோட்டிங் பாடி தத்துவத்தைப்படி நம்ம ஆப்ஜெக்டோட வெயிட்டும் பாயன்சி ஃபோர்ஸும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்பதான் அது ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப ஃப்ளோட்டிங் பாடினாலே வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த பாயன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ மேல் நோக்கி வரக்கூடிய பாயன்ஸ் ஃபோர்ஸும் கீழ் நோக்கி போகக்கூடிய வெயிட்டும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. இதுதான் ஃப்ளோட்டிங் பாடியோட கான்செப்ட். இதுதான் முக்கியமான கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியா புரிஞ்சிடும். சரி, இப்போ இந்த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெயிட் இஸ் நத்திங் பட் எந்த ஒரு பொருளுக்கு வெயிட் போடணும்னா அதோட டென்சிட்டி மல்டிப்ளைட் பை வால்யூம் மல்டிப்ளைட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு இருக்கு. அதனால இதில் இருக்க ஃபார்முலா எல்லாத்துலேயும் நான் ஒரு ஓ அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட், வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதில் ஏன் ஓ போடலை அப்படின்னா ரெண்டுமே ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் தான் இருக்க போகுது. அப்போ ரெண்டுமே கான்ஸ்டண்டாக இருக்கு அப்படின்றதுனால நான் இங்கே எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணேன். விச் இஸ் ஈக்குவல் டு பாயன்சி ஃபோர்ஸ். இந்த பாயன்சி ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி வரக்கூடிய விசை அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த விசை யார் கொடுக்கறா அப்படின்னா எந்த பொருள்ல இந்த ஆப்ஜெக்ட் மிதந்துகிட்டு இருக்கோ அந்த பொருள் தான் கொடுக்கக்கூடியது இந்த பாயன்சி ஃபோர்ஸ். உதாரணத்துக்கு தண்ணிக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் மிதக்குது அப்படின்னா தண்ணி கொடுக்கக்கூடிய விசை தான் பாயன்சி ஃபோர்ஸ். அப்ப இந்த பாயன்சி ஃபோர்ஸ் எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த இமேஜை பார்ப்போம். இப்ப இந்த பொருள் உள்ள இறக்குறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டா விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ. ஈவன் இதுக்கப்புறம் ஒரு டிராப் ஊத்தினாலும் இது வழியா வெளியில வந்துடும். அப்படி மாதிரி ஒரு செட்டப் வச்சுப்போம். இப்ப ஒரு பொருளை மெதுவா கீழே இறக்கும்.
அப்ப இது எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்கி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி வெளியில போகும். அப்ப இதோட பேர் என்னன்னா டிஸ்பிளேஸ்டு வாட்டர். இந்த டிஸ்பிளேஸ்டு வாட்டர். இப்ப இதோட வெயிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதே அமௌண்ட் ஆஃப் வெயிட் இல்ல இதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதுதான் இங்க பாயன்சி ஃபோர்ஸா இந்த பொருள் மேல ஆக்ட் ஆயிருக்கும். சார் என்ன சார் இந்த பொருளோட வெயிட்ன்றீங்க, இந்த பொருள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்றீங்க, அப்ப வெயிட்டும் ஃபோர்ஸும் ஒன்னா அப்படின்னா எஸ். இப்ப வெயிட்டோட யூனிட் பாருங்க, வெயிட்டோட யூனிட் சரி, வெயிட்டோட யூனிட் நமக்கு நியூட்டன்னு தெரியும். இப்போ இந்த ஃபார்முலால இருந்து எப்படி டிரைவ் பண்றது? இப்போ டென்சிட்டிக்கு நமக்கு என்னன்னு தெரியும், கேஜி பர் மீட்டர் கியூப் இன்ட்டு வால்யூமுக்கு மீட்டர் கியூப் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் கியூப் அடி ஆயிடுச்சு. அப்போ விச் இஸ் நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதோட யூனிட் எப்படி சொல்லலாம், நியூட்டன்னு சொல்லலாம். அப்போ வெயிட்டுக்கு நியூட்டன். அப்போ இதை வெயிட்டுன்னு சொல்லலாம் அல்லது ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்டு வாட்டர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்பிளேஸ்ட் வாட்டரோட வெயிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ள இருக்க வாட்டர் இல்ல டிஸ்பிளேஸ்ட் வாட்டரோட வெயிட். அப்ப இந்த பாயன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே தான், இங்க ஃபோர்ஸுக்கு பதிலா பாயன்ஸ் வெயிட் அப்படின்னு சொன்னோம்னா டென்சிட்டி வால்யூம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது இந்த வெளியில வரக்கூடிய வாட்டரோட டென்சிட்டி. அப்ப டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அப்படின்னு எஃப் போட்டிருக்கேன். வால்யூம் ஆஃப் டிஎஃப் அப்படின்னா ஃப்ளூயிட்ன்றது இங்க இருக்குது அந்த ஃப்ளூயிட் தான், இங்க இருக்குது ஃப்ளூயிட் தான். ஆனா நான் டிஎஃப்னு போட்டது என்ன அர்த்தம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட். அப்ப வெளியில் தள்ளப்பட்ட ஃப்ளூயிட், அதைத்தான் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஏன்னா பாயன்சி ஃபோர்ஸ் வந்து எதனால நடக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம், இந்த வெளியில தள்ளப்பட்ட ஃப்ளூயிட் கொடுக்கக்கூடிய விசை இல்ல வெளியில தள்ளப்பட்ட ஃப்ளூயிடோட வெயிட், இதனால மட்டும்தான் பாயன்சி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப இங்க வால்யூம்னு பார்க்கறப்ப டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிடை மட்டும்தான் பார்க்கணும். இது ஸ்பெசிஃபிக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எதனால இங்க சஃபிக்ஸ் ஓஓ இங்க எஃப்ஓ எதுவும் போடலை அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு பூமியில வச்சுதான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ரெண்டுக்குமே ஒரே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இதை அல்டிமேட்டா நம்ம கட் பண்ணிடலாம், ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால கட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ அன்னோன் வேல்யூ இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட் தான் அப்படின்னா அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போய்க்கலாம். சாரி, இங்க வந்து எக்ஸ்ட்ரா இது வந்துருச்சு, இந்த ஜி வந்து இங்க வரக்கூடாது. அப்ப வெறும் ரோ நாட் வி நாட் பை ரோ எஃப் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதுல தவிர ஒருவேளை இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேட் ஃப்ளூயிட் நமக்கு ஏதோ ஒரு வகையில மெஷர் பண்றோம் அப்படின்னா இதுல எது அன்னோனா இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ வாங்க ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம், எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு செக் பண்ணிக்கலாம். டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி. அதாவது ஒரு பொருள் மிதந்துகிட்டு இருக்கு, அந்த பொருள் என்னன்னு சொல்லல, அந்த பொருளோட டென்சிட்டியை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 95% submerged in water. அப்ப ஒரு பொருள் வாட்டர்ல மிதந்துகிட்டு இருக்கு, ஆனா சப்மர்ஜிங் கொடுத்துருக்காங்களே சார், அப்படின்னா மூழ்கிறது தானே சார், நீங்க ஏன் சார் மிதக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க நல்லா பாருங்க, 95% சப்மர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பொருளோட 95% பகுதி உள்ள இருக்கு, ஒரு 5% மேல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மிதக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஃப்ளோட்டிங் பாடின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வாட்டர் ஹேஸ் அ டென்சிட்டி ஆஃப் 1000 kg per மீட்டர் கியூப். அப்போ இந்த வாட்டரோட டென்சிட்டி 1000ன்னு கொடுத்துட்டாங்க. 95% தண்ணிக்குள்ள இருக்கு, 5% வெளியில இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு ஃப்ளோட்டிங் பாடி அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் பாயன்சி ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னோம். அப்போ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரோ நாட் வி நாட் ஜி.
ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், which is equal to ρf density of the fluid, VDF volume of displaced fluid, G. இப்போ இந்த ரெண்டு ஜியும் ஈக்குவலாக இருக்கனால அடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன இந்த ப்ராப்ளம்ல கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு இந்த ரோ நாட் ஆப்ஜெக்டோட டென்சிட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ மீதி இருக்கிற 3 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆப்ஜெக்டோட வால்யூம் தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ வி நாட்னு அப்படியே வச்சிருப்போம். இந்த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் தெரியுமா? தெரியுமே. என்னன்னா 1000. ஏன்னா அந்த ஃப்ளூயிட் வந்து வாட்டர், அது 1000. வால்யூம் ஆஃப் த டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட், எவ்வளோ தண்ணி வெளியில போகுது அப்படின்னு தெரியுமா? எவ்வளோ அப்படின்றது நமக்கு டைரக்டா கொடுக்கல. ஆனால் 95% உள்ள முங்கி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 95% உள்ள இருந்திருக்குன்னா இதோட வால்யூம்ல 95% ஆஃப் தண்ணி வெளியில போயிருக்கும். அப்ப டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இருக்கு. இங்க வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் என்ன இருக்குன்னா அதுல 95% இருக்கும். அதை எப்படி கன்வெர்ட் பண்றது நியூமெரிக்கலா அப்படின்னா 0.95 இன்டு வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஏன்னா 95% உள்ள முங்கி இருக்கு. அப்ப அதே அளவுக்கான தண்ணியை வெளியில தள்ளி விட்டுரும். அப்பதானே அது அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ண முடியும். எஸ், அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப இந்த வி நாட், இங்க வி நாட் இருக்கு, ரெண்டே அடிச்சிடலாம். ஏற்கனவே 1000 இருக்கு, இது 0.95. 0.95யும் 1000 பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 950. இதோட யூனிட் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்ப unknown density of the object is 950 kg per meter cube. ஒரு தண்ணிக்குள்ள 95% பாடி உள்ள முங்கி இருக்குன்னா அந்த பாடி 950 kg per meter cube தான் இருக்கணும். இப்போ ஒருவேளை இதே ரிவர்ஸ்ல கேட்போம். இப்ப 800 kg per meter cube இருக்கு. இதே தண்ணிக்குள்ளனா எவ்வளவு முங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது 80% முங்கி இருக்கும். ஸோ இதுவும் இதே மாதிரியும் நமக்கு கேட்ல கேட்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஐ ஹோப் இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோவில் இருக்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.